तोभ्यं नमस्त्रिभुवनार्तिहराय नाथ तोभ्यं नमः क्षितितलमलभूषणाय तोभ्यं नमस्त्रिजगत् परमेश्वराय तोभ्यं नमो जिनभवो दधिशोषणाय. சான்றோர்களே, மோட்சமார்க்க பிரகாசகம் என்னும் நூலின் முதல் 2 அத்தியாயம் பரமாகம் கோர்ஸில் 3வது செமிஸ்டரில் 3வது பருவத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த 2 அதிகாரங்களையும் நாம் படித்துக் கொண்டு வருகின்றோம். இதில் முதல் அதிகாரம் நிறைவு பெற்று 2வது அதிகாரமும் இன்று அநேகமாக நிறைவு பெற்றுவிடும். அதன் பிறகு நாம் அடுத்த வகுப்புக்கு செல்லலாம். மங்களமய மங்களகரண் வீதராக விஜான் நமோ தாஹி ஜாதே பயே அரஹந்தாதி மகான் करिमंगल करि हो महा ग्रंथ करण को काज जाते मिले समाज सब पावे निज पद राज जाते मिले समाज सब पावे निज पद राज. मिथ्या भाव अभावते जो प्रगटे निज भाव सो जयवंत रहो सदा यह ही मोक्ष उपाव. நேற்றைய வகுப்பில் வினைகளின் நிமித்தத்தால் ஞானாவரணியம் முதலான வினைகள் உதயத்தில் இருக்கும் பொழுது இந்த உயிருக்கு எப்படிப்பட்ட நிலைகள் ஏற்படுகின்றன என்பதை பார்த்தோம். அதிலே ஞானாவரணியம், தர்சனாவரணியம், மோகனீயம், மோகனியத்தில் தர்சன மோகனியம், சாரித்திர மோகனியம் ஆகியவற்றையும் பார்த்தோம். அதன் பிறகு அந்தராய வினை உதயத்தால் எப்படிப்பட்ட நிலைகள், எப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் இந்த ஆன்மாவில் தோன்றுகின்றன என்பதையும் பார்த்தோம். அதன் பிறகு வேதனிய வினை உதயத்தால் எந்த மாதிரியான நிலைகள் இந்த ஆன்மாவுக்கு ஏற்படுகிறது என்பதையெல்லாம் நேற்றைய வகுப்பில் பார்த்தோம். இப்பொழுது இன்றைய வகுப்பில் ஆயுவினை உதயத்தால் இந்த ஆன்மாவிற்கு எப்படிப்பட்ட நிலைகள் ஏற்படுகின்றன. இந்த ஆன்மா என்று சொல்லும்போது இந்த வினை உதயத்தால் ஏற்பட்டு இருக்கக்கூடிய உடலும் உயிரும் சார்ந்த ஒரு நிலை இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாவிற்கு வினை உதயத்தின் காரணமாக என்னென்ன சூழ்நிலைகள் அல்லது என்னென்ன சங்கடங்கள் ஏற்படுகின்றன என்பதை நாம பார்த்துக்கிட்டு வரோம். இப்பொழுது ஆயுவினை, ஆயு கர்மோதய ஜன்ய அவஸ்தா, ஆயுவினை உதயத்தால் ஏற்படக்கூடிய நிலைகள். तथा आयु कर्म के उदय से मनुष्यादि पर्यायों की स्थिति रहती है. ஆயு வினை உதயத்தால் மனிதர், தேவர், நரகர், விலங்கு, அதில் எத்தனையோ பிரிவுகள், அப்படிப்பட்ட பரியாய நிலைகள், இதை திரவிய பரியாயம் என்றும் சொல்வார்கள். இப்படிப்பட்ட திரவிய பரியாய நிலைகள் தோன்றுகின்றன. जब तक आयु का उदय रहता है तब तक अनेक रोगादिक कारण मिलने पर भी शरीर से संबंध नहीं छूटता. எதுவரை ஆயுள் வினை உதயத்தில் இருக்கிறதோ அதுவரை இந்த உடலினின்றும் உயிர் பிரிவது கிடையாது. உடலோடு உயிரினுடைய தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். ஆக எவ்வளவுதான் நோய் வாய்ப்பட்டாலும் சரி, அல்லது ஆக்சிடென்ட் என்று சொல்கிறோம், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் சரி, ஆயுள் கெட்டியாக இருந்தால் உயிர் பிரியாது என்பதை நாம் ஆயுள் வினை காரணத்தால் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு பேர் சொல்லி கேட்டிருக்கலாம். நாம் அவ்வளவு இதுவா இருந்தாரு, அப்பெல்லாம் ரொம்ப சீரியஸா இருந்தாரு, பழைக்க மாட்டாருன்னு பார்த்தோம். ஆனா அப்பெல்லாம் பொழிச்சிட்டாரு, இப்ப நல்லா இருந்தார்,
திடீர்னு போயிட்டாரு அப்படின்லாம் மக்கள் சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நாமும் அந்த நம்முடைய அனுபவத்துல அப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் கடந்து வந்திருப்போம். ஆக இப்படி மலையிலிருந்து வண்டி உருண்டு கீழே விழுந்தாலும் ஆயுள் கெட்டியாக இருந்தால் அதில் இருப்பவர்கள் பிழைத்துக் கொள்கிறார்கள் ஒரு சிறு காயங்களோடு. ஆனால் தூங்கிக் கொண்டிருப்பவர்கள் கூட, உறங்கிக் கொண்டிருப்பவர்கள் கூட ஆயுள் பிரிய வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டால் உறக்கத்திலேயே கூட உயிர் உடலை விட்டு பிரிந்து விடுகிறது. இப்படிப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே இவ்வாறு ஆவதற்கு என்ன காரணம் என்றால் ஆயுள் வினை முடிவுதான் அதற்கு காரணம் என்பதை நாம் இங்கே நினைவு கொள்ள வேண்டும். இது மனிதனுக்கு மட்டுமல்ல, மரம் செடி கொடியிலிருந்து மற்ற உயிர்களுக்கும் இதே நிலைதான். ஒரு மரம் நல்லா உயர்ந்து இருக்கும், அது பக்கத்துல இன்னொரு மரமும் இருக்கும், அதை விட சின்னதா கூட இருக்கும். ஆனால் இந்த உயர்ந்து வளர்ந்த மரம் நன்றாக இருக்கும், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறிய மரத்து மேல இடி விழுந்தா போயிடும். ஆக இந்த மரம் உயரமா இருக்கு, இது நல்லா இருக்கு, அது போயிடுச்சே. இப்படி எல்லாமும் ஒவ்வொரு உயிருக்கும் இதே நிலைதான். அது மரம் செடி கொடியாக இருந்தாலும் சரி, ஈரறி உயிர்களாக இருந்தாலும் சரி, எல்லா உயிர்களுக்குமே இதே நிலைதான். ஆயுள் வினை முடிவு பெற்றால் அதற்கு மரணம் ஏற்படும். ஆயுள் வினை தொடர்ந்து உதயத்தில் இருந்தால் அது தொடர்ந்து நீடித்திருக்கும். அதற்கு எத்தகைய இன்னல் வந்தாலும் ஆயுள் வினை முடியாமல் மரணம் என்பது ஏற்படாது. जब तक आयु का उदय रहता है तब तक अनेक रोगादि कारण मिलने पर भी शरीर से संबंध नहीं छूटता, तथा जब आयु का उदय न हो तब अनेक उपाय करने पर भी शरीर से संबंध नहीं रहता. ஆக ஆயுள் உதயம் முடிந்து விட்டது என்றால் எவ்வளவுதான் நாம் முயற்சி செய்தாலும் அந்த உயிரை உடலிலிருந்து பிரிக்காமல், பிரிந்து செல்லாமல் தடுக்க முடியாது. உடலை விட்டு உயிர் பிரிந்துதான் செல்லும். உசிஹி கால் ஆத்மா और शरीर पृथक हो जाते हैं. எனவே ஆயுள் முடியும் தருவாயில் உயிரும் உடலும் தனித்தனியாக பிரிந்து செல்கின்றன. इस संसार में जन्म जीवन मरण का कारण आयु कर्म ही है. மரணத்துக்கு மட்டும் ஆயுள் வினை காரணம் அல்ல, பிறப்பிற்கும் ஆயுள் வினைதான் காரணம், இறப்புக்கும் ஆயுள் வினைதான் காரணம், வாழ்வதற்கும் இவ்வளவு ஆண்டுகள் நாம் வாழ்கிறோம் என்றால் அதற்கு காரணம் இந்த ஆயுள் வினைதான். तथा जब तक आयु का उदय रहे तब तक उस पर्याय रूप प्राणों के धारण से जीना होता है. ஆக எதுவரை ஆயுள் வினை உதயத்தில் இருக்கிறதோ அதுவரை அந்த பரியாய வடிவில் இந்த உயிர் தொடர்ந்து உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. तथा आयु का क्षय हो तब उस पर्याय रूप प्राण छूटने से मरण होता है. ஆயுள் அழியும் பொழுது, ஆயுள் வினை அழியும் பொழுது அந்த பரியாயத்தில் இருந்து உயிரும் பிரிந்து செல்கிறது, மரணத்தை தழுவுகிறது. சஹஜ் ஹி ஐசா ஆயு கர்மக்கா நிமித்த ஹை. ஆக இது இயல்பாக ஏற்படக்கூடிய ஒரு நிமித்த காரணம். ஆயுள் வினை என்பது உடலையும் உயிரையும் பிரிப்பதற்கான ஒரு நிமித்த காரணம். दूसरा कोई उत्पन्न करने वाला, क्षय करने वाला या रक्षा करने वाला है नहीं, ऐसा निश्चय जाना. ஆகினால் ஆயுள் வினை பிரியாமல் ஆயுள் வினை உதயத்தில் இருக்கும் பொழுது யாரும் நம்மை அழிக்கவோ ஆக்கவோ எந்தவித பாதிப்பையும் அவர்களால் ஏற்படுத்த முடியாது. அதாவது மரணத்தையோ அல்லது நம்மை புதிதாக தோற்றுவிக்கோ அவர்களால் முடியாதுன்றது சொல்றார். ஆக எந்த சூழ்நிலையிலும் ஆயுள் வினை முடியாமல் நமக்கு மரணம் நிகழாது, பிறப்பும் நிகழாது, வாழ்வும் நிகழாது என்பதை திடமாக நம்பி நாம் செயல்படுவோமே ஆனால் நமக்கு மரணம் சார்ந்த அச்சம், வாழ்க்கை சார்ந்த அச்சம், பிறப்பு சார்ந்த அச்சம் இதெல்லாம் விலகி நிற்கும். எனவே ஆயுள் வினை முடிவால் தான் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுகிறது. திடீர் மரணம் கூட ஆயுள் வினை முடிவின் காரணமாகத்தான் ஏற்படுமே தவிர ஆயுள் வினை முடியாமல் திடீர் மரணமும் ஏற்படாது என்பதை மனதில் கொள்வோமாக. तथा जैसे कोई नवीन वस्त्र पहनता है, कुछ काल तक पहने रहता है, फिर उसको छोड़कर अन्य वस्त्र पहनता है, उसी प्रकार जीव नवीन शरीर धारण करता है. எப்படி ஒருவன் புதிய துணியை அணிகின்றான், ஆடை அணிகின்றான், புத்தம் புதிய துணியை அணிகின்றான். கொஞ்ச நாள் அந்த துணியை அணிந்த பிறகு, உடுத்திய பிறகு, அதன் பிறகு அது பழையதாகிவிட்டது, அது கிழிந்து விடுகிறது என்றால் அந்த துணியை விலக்கிவிட்டு வேறொரு துணியை அணிந்து கொள்கிறான். எப்படி இந்த துணியை மாற்றுகிறானோ, ஆடையை மாற்றுகிறானோ அது போலத்தான்
இந்த உயிரும் இந்த உடலை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. சிறிது நாள் இந்த உடலோடு உருவாடி கொண்டிருக்கும். இந்த உடல் பழையதாக மாறிய பிறகு அல்லது உடல் எப்படி ஆடை கிழிந்து விடுகிறதோ அதுபோல் உடல் ஒத்துழைக்காமல் மிகவும் குன்றிய நிலையில் சென்று விடுகிறது, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது, அல்லது உடலில் தங்க இருக்கக்கூடிய அளவுக்கு உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறது என்றால் இந்த உடலை விட்டு பிரிந்து வேறொரு உடலை அது மேற்கொள்கிறது. ஆக இப்படி துணி மாற்றுவது போல என்று சொல்றார். துணியை எப்படி நாம் மாற்றிக்கொள்கின்றோமோ, ஒரு துணி ஆடை நாம் உடுத்தும் பொழுது அது கிழிந்து விட்ட பிறகு வேறொரு துணியை அணிந்து கொள்கிறோமே, அது போலதான் இந்த உடல் ஜீரணமான பிறகு வேறொரு உடலை நாம் மேற்கொள்கிறோம். வாசாம்சி ஜீர்ணாணி யதா விகாய நராணி அந்யா கிரஹ்ணாதி நரோபராணி என்றெல்லாம் கூட இந்த பகவத்கீதையில அப்படிப்பட்ட ஒரு ஸ்லோகம்லாம் கூட வருது. மற்றவங்க கூட இதை சொல்றாங்க. ஆக வாசாம்சி ஜீர்ணாணி யதா விகாய, ஜீர்ண வஸ்திரங்களை, அதாவது பழைய துணிகளை அல்லது கிழிந்து போன துணிகளை, நரக எப்படி மனிதன் விட்டு விட்டு அந்யாணி நவாணி கிரஹ்ணாத்தி, புதிய துணிகளை எப்படி அவன் மேற்கொள்கிறானோ அதே போலதான் இந்த தேகி, இந்த உயிரும் பழைய உடலை விலக்கிவிட்டு புதிய உடலை மேற்கொள்கிறது. ஆக உடலினுடைய மாற்றம் என்பது துணி போல என்றார். துணியை மாற்றிக்கொள்வது போல என்று சொல்றார். उसी प्रकार फिर उसको छोड़कर अन्य शरीर धारण करता है. இப்படியே அந்த உடலை விடுறதும் மீண்டும் வேறொரு உடலை பெறுவதும், இப்படியாக அந்த உடலை விட்டு பிரிந்து வேறொரு புதிய உடலையை மேற்கொள்கிறது. இப்படியாக இதன் நிலை சென்று கொண்டே இருக்கிறது. इसलिए शरीर संबंधी अपेक्षा जन्माधिक है. எனவே உடல் அடிப்படையில், உடல் நோக்கில், உடலோடு இருக்கக்கூடிய தொடர்பை கருத்தில் கொண்டுதான் ஆன்மா பிறந்தது, ஆன்மா வாழ்கிறது, ஆன்மா இறக்கிறது என்பதெல்லாம் ஆன்மாவிற்கு உடலோடு இருக்கக்கூடிய தொடர்பின் காரணமாகத்தானே தவிர உண்மையில் ஆன்மா பிறப்பதும் கிடையாது, ஆன்மா இறப்பதும் கிடையாது. ஆன்மா எப்பொழுதும் அழியாத்தன்மை படைத்தது. ஆகினாலதான் உணர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா வயதான காலத்துல உடல் ஒத்துழைக்கலைன்னா கூட உணர்வுகள் அப்படியே தான் இருக்குது. உணர்வுகள் வயதாகி போச்சு அப்படின்னு சொல்லி உணர்வுகள் கொன்றி போவது கிடையாது. உடல் தான் கொன்றி போகுமே தவிர உணர்வுகள் எப்பொழுதும் போலதான் இருக்கும். எனவே அதற்கு காரணம் ஆன்மா எப்பொழுதும் இளமையாகத்தான் இருக்கிறது, ஆனால் உடல் ஒத்துழைப்பதில்லை. இப்படித்தான் இங்கே நாம் கருதி கொள்ள வேண்டும். ஆக இப்படி உயிர் அழிவதில்லை. உயிரோடு இருக்கக்கூடிய உடலுக்கும் உயிருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இருக்கிறதே, அந்த தொடர்பின் காரணமாகத்தான் உயிர் பிறந்தது, உயிர் மரணத்தை தழுவியது என்றெல்லாம் சொல்லுகின்றோம். जीव जन्मादि रहित नित्य ही है, तथापि मोही जीव को अतीत अनागत का विचार नहीं है. ஆக உயிர் என்பது இந்த பிறப்பிறப்புக்கு அப்பாற்பட்டது, நிலையானது. ஆனால் இந்த மயக்க உணர்வை கொண்ட உயிர் இருக்கிறதே, அது இந்த உயிரினுடைய கடந்த காலத்தை பற்றியோ வருங்காலத்தை பற்றியோ எண்ணுவது கிடையாது. இது என்ன நினைக்குது, நான் எந்த உடல்ல இருக்கணும் அவ்வளவுதான், நான் இப்ப பிறந்த இப்ப எனக்கு மரணம் ஏற்படும், இதுக்கு இடைப்பட்டவன் தான் நான், இதுக்கு முன்பும் இந்த உயிராகி நான் இருந்திருக்கிறேன், இதற்கு பிறகும் இந்த உயிராகி நான் இருப்பேன் என்பதை பற்றி எல்லாம் இந்த உயிர் சிந்திப்பது கிடையாது. इसलिए प्राप्त पर्याय मात्र ही अपनी स्थिति मानकर पर्याय संबंधी कार्यों में ही तत्पर हो रहा है. ஆகையினால்தான் எந்த பரியாயத்தை, எந்த நிலையை, எந்த கதியை இது அடைந்திருக்கிறதோ அந்த கதியையே நான் என்று கருதி கொண்டு, அந்த நிலையையே நான் என்னுடைய நிலை என்று கருதி கொண்டு, அப்படிப்பட்ட அந்த நிலை சார்ந்த செயல்களில் ஈடுபட்டு கொண்டு இதையே செய்வதால் நான் அனைத்தையும் செய்கிறேன், இது என்னுடைய வேலை என்று முடிவு செய்து கொள்கிறதை தவிர இதற்கு முன்பும் ஆன்மா இருந்தது, அறிவு தன்மை பெற்றிருந்தது, இதற்கு பின்பும் இருக்கும், ஆகினால் அதற்கேற்ப நான் செயல்களை செய்ய வேண்டும் என்று எண்ணுவது கிடையாது. ஆக இதற்கு பிறகும் நான் இருப்பேன் என்று அந்த எண்ணத்தோடு செயல்பட்டால் எப்படி செயல்படும்? இந்த வசதி, வாய்ப்புகள், பணம், இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று இல்லாமல் அடுத்த பிரிவிலும் நான் இருப்பேன், அடுத்த பிரிவிலும் இந்த ஆன்மா நல்ல முறையில் முக்தி மார்க்கத்தை நோக்கி செல்ல வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடும். மறுபிறப்பியோ அல்லது முன்பும் இந்த ஆன்மா இருந்தது, நிலையானது என்ற நம்பிக்கை இல்லாத போதுதான் இருக்கிறவர்களும் நிம்மதியா இருந்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வாழ்கிறதே தவிர இந்த ஆன்மாவினுடைய நிலைப்பாட்டை உணர்வது கிடையாது.
ஆன்மா நிலையானது, ஆயுள் என்பது இந்த உடல் சார்ந்தது, உடலும் உயிரும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த பரியாய மட்டிலும் ஆயுள் வினை செயல்படுகிறது. எந்த பரியாயத்திலே ஆன்மா இருக்கிறது, மனித பரியாயத்தில் இருக்கிறது என்றால் அந்த மனித பரியாயத்துக்கு ஏற்ற ஆயுள் வினை. அது போல தேவர், விலங்கு, நரகர் முதலான அந்தந்த கதிகளில் அந்தந்த நிலைகளில் ஆயுள் வினை கட்டு ஏற்பட்டு எவ்வளவு காலம் அந்த ஆயுள் வினை உதயத்தில் இருக்கிறதோ அவ்வளவு காலம் அந்த நிலையில் அந்த ஆன்மாவை வைத்திருக்கிறது என்பதை இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். इस प्रकार आयु से पर्याय की स्थिति जानना. இப்படி இந்த ஆயுள் வினை காரணமாக இந்த உயிரினுடைய பரியாய நிலைகளை அறிந்து கொள்ளுங்கள்னு சொல்லுது. ஆக இப்படி எவ்வளவோ நமக்கு இந்த உயிரி முன்பும் இருந்திருக்கிறது, இதற்கு பின்பும் இருக்கும், மரணத்துக்கு பின்பும் இருக்கும் என்பதற்கெல்லாம் எவ்வளவோ சான்றுகள் இன்றைய உலகிலே நாமும் பார்த்து கொண்டிருக்கணும். குழந்தை, சின்ன குழந்தை, பிறந்த குழந்தை, ஒரு 5 வயசு 6 வயசுலயே, நீங்க கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வீடியோ வந்தது, அந்த வீடியோவில் நீங்க பார்த்துருக்கலாம். ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தை தான். மகாராஷ்டிராவில் மராட்டியில ஒருத்தர் பேசுறாரு, கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. 4 அணியகம் சார்ந்த கேள்விகள், 148 வினை பிரகிருதிகளை எல்லாம் கிளீனா சொல்லுது அந்த குழந்தை. அந்த வீடியோவை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, நான் பார்த்தேன். ஆக அவ்வளவு சிறிய குழந்தை, நமக்கு அது உச்சரிப்பு கூட வர்றதில்லை. ஆனால் அந்த குழந்தைக்கு அவ்வளவு ஞானம் எங்கிருந்து வந்தது? 5 வயது 6 வயது குழந்தைக்கு நம்முடைய ஆகம ஞானம், வேற ஞானம் கம்ப்யூட்டர் மற்றதுன்னா கூட பரவாயில்ல, யாரோ சொல்லி கொடுத்து பண்ணிருக்கலாம். ஆனா அந்த குழந்தைக்கு அவ்வளவு ஞானம், அத்தனையும் நினைவில் கொள்ளக்கூடியது. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு கூட படிக்குதோ இல்லையோ அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஞானம் வந்தது என்றால் அதற்கு காரணம் அது முன்பு இப்படிப்பட்ட கருத்துக்களை, இந்த ஜெயின தத்துவங்களை முற்பிறவியிலே அது அறிந்திருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இப்பிறவியிலும் அது விரைவாக கற்றுக்கொள்கிறது. அதே போல எத்தனையோ குழந்தைகள் கம்ப்யூட்டர்ல எவ்வளோ எக்ஸ்பர்ட்லாம் நாம பார்க்கிறோம், அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கிறதா செய்திகளை பார்க்கிறோம். சின்ன குழந்தைக்கு அவ்வளோ திருக்குறள் 1330 குறளையும் ஒப்பிக்கக்கூடிய குழந்தைகள், அதுல எண்ணெய் சொன்னா குறளை சொல்றதும், குறளை சொன்னா அது எத்தனாவது குறள்னு சொல்றதும், இப்படி எல்லாம் சில குழந்தைகளுக்கு தானே இருக்கு, எல்லா குழந்தைகளுக்கு இருப்பதில்லை. இதையெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் அந்த குழந்தைகள் முற்பிறவியிலே அதை பயின்றிருக்க வேண்டும். அதன் காரணமாகத்தான் இப்படியெல்லாம் இந்த பிறவியில் சிறு வயதிலேயே அவ்வளவு ஆற்றல் படைத்த குழந்தைகளாக உள்ளன. அதை கற்றுத்தந்து யாரும் உருவாக்கி விட முடியாது. அந்த சம்ஸ்காரம் என்று சொல்வார்களே, பூர்வ பவ சம்ஸ்காரம், அதன் காரணமாக அத்துறையிலே அந்த குழந்தைகள் மிகவும் வேகமாக வளர்ச்சி கண்டிருக்கிறது. இதெல்லாம் இந்த பிறவிகள் முன்பும் இருந்தன, இதற்கு பின்பும் இருக்கும் என்பதற்கான உதாரணங்களாகும். ஆகையினால ஆன்மா இதோடு முடிந்து விடுவது கிடையாது. இந்த மனித பிறவிக்கு பிறகும் ஆன்மா நிலை பெற்றிருக்கும். ஆகையினால் நாம் எப்படி வாழ வேண்டும் அடுத்த பிறவியில் என்பதையும் இப்பொழுதே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அடுத்த பிறவியிலும் நாம் நல்ல சம்ஸ்காரத்தோடு, நல்ல பண்பாட்டோடு, அறநெறியில் வாழ வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையை இப்பொழுதே அதற்கேற்ப செயல்படுத்தி வாழ்வது நல்லதை, நன்மையை விளைவிக்கும் என்று கூறி, அடுத்ததாக நாம கர்ம உதயத்தால் ஏற்படக்கூடிய நிலைகள் என்ன என்பதை இப்ப பார்க்கலாம். तथा नाम कर्म से यह जीव मनुष्यादि गतियों को प्राप्त होता है. இந்த நாம கர்ம வினையின் காரணமாக இந்த உயிர் கதி, மனித கதி முதல்ல, அது ஆயுள், மனித கதியில எவ்வளவு நாள் இருப்பாங்கன்றது ஆயுள் வினையை பொறுத்து இருக்கு. இந்த நாம கர்மத்தின் காரணமாக கதி எவ்வளவு, எந்த கதியை இந்த உயிர் அடையும் என்பதை நிர்ணயிப்பது. இப்படி மனிதர் முதலான கதிகள் இந்த நாம வினையின் காரணமாக பெறப்படுகிறது. उस पर्याय रूप अपनी अवस्था होती है. அந்த பரியாய வடிவிலே இந்த ஆன்மாவினுடைய நிலை ஏற்படுகிறது. वहां त्रसस्थावरादि विशेष उत्पन्न होते हैं. இது விலங்கு கதியில போனாக தாவரமாகவும், மரம், செடி, கொடி, நிலம், நீர், காற்று, இப்படிப்பட்ட நிலைகளிலே இது தோன்றுகிறது. அதே நேரத்தில் திரச உயிர் என்றால் ஈரறிவு முதல் 5 அறிவு வரை இருக்கக்கூடிய உயிர்களாகவும் அப்படிப்பட்ட கதிகளையும் இது அடைகிறது. तथा वहां ஏகேந்திரியாதி ஜாதி को धारण करता है. ஓரறிவு முதலான ஜாதிகளையும், இந்த ஓரறிவிலே எத்தனையோ பிரிவுகள், அப்புறம் 2 அறிவு, 3 அறிவு, இப்படிப்பட்ட ஜாதி நாம கர்மத்தின் காரணமாக இப்படிப்பட்ட பிரிவுகளிலும் இது பிறக்கிறது. इस जाति कर्म के उदय को और मति ज्ञानावरण के क्षयोपम को निमित्त निमित्तपना जानना. இந்த ஜாதி கர்மம், ஜாதி வினை உதயம், மதி ஞானாவரணத்தினுடைய க்ஷயோபசமம்,
இவை ஒன்றுக்கொன்று நிமித்த நிமித்திக்க தொடர்பை உடையது. ஆக எந்த ஜாதி வினை உதயத்தில் இருக்கிறதோ, அப்பொழுது தாவரம் என்று சொல்லக்கூடிய ஓரறிவு படைத்த ஜாதி நாம கர்ம வினை உதயத்தில் இருக்கும் பொழுது அதற்கேற்ப மத்தி ஞானாவரணத்தினுடைய க்ஷயோபசமம் அமைந்திருக்கும். அந்த ஜாதி வினை தாவர உயிர் அதற்கு மனிதனை போன்ற மத்தி ஞானாவரண க்ஷயோபசமம் இருக்காது. ஆக எந்த உடலில் இந்த உயிர் இருக்கிறதோ அந்த உடலில் எத்தனை புலன்கள் பொறிகள் இருக்கிறதோ அதற்கேற்பவே இந்த ஞானத்தினுடைய க்ஷயோபசமம் அமையும். ஆக இப்படி ஞானத்தினுடைய க்ஷயோபசமமும் அது அடைந்திருக்கக்கூடிய ஜாதி என்று சொல்லக்கூடிய அந்த வகைகள், ஓரறிவு முதல் 5 அறிவு வரை இருக்கக்கூடிய உயிர்களுடைய வகைகள் இருக்கின்றன. அந்த வகைகளுக்கு ஏற்ப அதனுடைய அறிவாற்றல் ஏற்படும். ஜெய்சா க்ஷயோபசம் ஹோ வேசி ஜாதி பிராப்த கர்த்தாக. அதான் எந்த அளவுக்கு அதற்கு க்ஷயோபசம் கேடும் தனிவும் உள்ள அறிவாற்றல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு உரிய ஜாதியை அது தேர்ந்தெடுத்துக் கொள்கிறது. அதனால அதிக க்ஷயோபசம் இருக்குது. ஆனா ஜாதி ஏகேந்திரிய ஜாத்தியோ தீந்திரிய ஜாத்தியோ 2 அறிவோ 3 அறிவோ உடைய உயிர்களாக பிறக்குதுன்னா அப்படி ஆகாது. ஆக அறிவுக்கேற்ற ஜாதியும் ஜாதிக்கேற்ற அறிவும் கிடைக்கும். இங்க ஜாதின்னாக்க நாம வழக்குல இருக்கிற அந்த ஜாதி இங்க கிடையாது. அதனால அப்படி யாராவது நினைச்சுக்காதீங்க. ஆக ஜாதி என்பது இங்க அந்த உயிரினுடைய பிறப்பு வகைகள், அதாவது அந்த ஓரறிவு முதல் 5 அறிவு வரை அதுல மனம் உடையது மனம் இல்லாதது, அந்த ஓரறிவுல எத்தனையோ பிரிவுகள், 2 அறிவுல எத்தனையோ பிரிவுகள், அப்படிப்பட்ட பிரிவுகளை தான் இங்க ஜாதின்னு சொல்றாங்க. तथा शरीरों का संबंध होता है, वहां शरीर के परमाणु और आत्मा के प्रदेशों का एक बंधन होता है. உடலோடு இந்த உயிருக்கு தொடர்பு ஏற்படுகிறது. இந்த உடலும் நாம கர்மத்தின் காரணமாக அமைகிறது. ஆக அப்படி அந்த உடல் அமைப்பு ஏற்படும் பொழுது அந்த உடலோடு இந்த ஆன்ம பிரதேசமும் ஒன்றாக ஓர் வடிவாக ஒரு கட்டாக ஒரே வடிவத்தில் கட்டுண்டு காணப்படுகிறது. तथा संकोच विस्तार रूप होकर शरीर प्रमाण आत्मा रहता है. அதே போல இந்த உடல் அளவிற்கே ஆன்மா தன்னை விரித்தோ சுருக்கியோ, பெரிய ஆலமரம் என்றால் அந்த அளவுக்கு விரிந்து காணப்படும். அதே போல சிறிய எறும்பு என்றால் அந்த அளவுக்கு ஆன்மா பிரதேசங்களை சுருக்கி அதனுள் ஆன்மா குடிகொண்டிருக்கும். இப்படியெல்லாம் உடல் அளவில் சுருங்கி விருத்தல் தன்மை காரணமாக இந்த ஆன்மா இருந்து கொண்டு வருகிறது. तथा नौ कर्म रूप शरीर में अंगोपांगादि के योग्य स्थान प्रमाण सहित होते हैं. அதே போல நோ கர்ம வடிவ உடலில் இப்ப நமக்கு இருக்கக்கூடிய அவதாரிக உடல், இது நோ கர்ம உடல் தான். இந்த உடல்ல கை கால் போன்ற அங்கங்கள் இதெல்லாம் கூட அந்தந்த தகுதிக்கு ஏற்ப அவை அவ்வாறு எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஏற்பட்டு காணப்படுகிறது. इसी से स्पर्शन रसना आदि द्रव्य इंद्रियां उत्पन्न होती है. இந்த அங்கோபாங்கம் முதலான நோ கர்ம வினையின் காரணமாகத்தான் இந்த தொடு உணர்வு தொடு உணர்வு எந்த அளவுக்கு இருக்கணும், நாக்கு எவ்வளவு இருக்கணும், அது போன்ற மற்ற இந்திரியங்கள் புலன்கள் எல்லாம் எப்படி அமைய வேண்டும் ஒவ்வொரு உயிருக்கும், இதையெல்லாம் निर्णयपद இந்த நாம வினைதான். तथा हृदय स्थान में 8 पंक्तियों के फूले हुए कमल के आकार द्रव्य मन है. அதே போல திரவிய மனத்தை தோற்றுவிப்பது இதுவும் இந்த நாம கர்மத்தினுடைய வேலைதான். இதயம் இருக்கக்கூடிய இடத்திலே 8 இதழ்கள் கொண்ட மலர்ந்த தாமரை பூ போன்ற வடிவில் திரவிய மனம் இருக்கிறது என்பார்கள். அந்த திரவிய மனத்தை தோற்றுவிப்பதும் இந்த நாம வினைதான். तथा उस शरीर में ही आकार आदि का विशेष होना, वर्णादि का विशेष होना और स्थूल सूक्ष्मत्वादि का होना इत्यादि कार्य उत्पन्न होते हैं. அது மட்டுமல்ல, இந்த உடல் எந்த மாதிரி நிறத்தில் இருக்க வேண்டும், எந்த மாதிரி தோற்றத்தில் இருக்க வேண்டும், அது போன்ற இன்னும் எவ்வளவு பருமனாக இருக்கணுமா, நுட்பமாக இருக்கணுமா, உயரமாக இருக்கணுமா, குள்ளமாக இருக்கணுமா, குண்டாக இருக்கணுமா, இப்படியெல்லாம் பல்வேறு விதமான வடிவங்கள், அந்த வடிவங்களை எல்லாம் நிர்ணயிப்பதும் இந்த நாம வினைதான். सो वे शरीर रूप परिणमित परमाणु इस प्रकार परिणमित होते हैं. ஆக உடல் வடிவிலே மாற்றம் கொண்ட அந்த புத்கல அணுக்கள் தான் இப்படியெல்லாம் குண்டாகவோ உயரமாகவோ குள்ளமாகவோ அல்லது பருமனாகவோ இப்படியெல்லாம் பல்வேறு வடிவிலே அல்லது
கருப்பாகவோ சிவப்பாகவோ வெள்ளையாகவோ இப்படி எந்த கலரில் இருக்க வேண்டுமோ அந்த கலர் அந்த நிறம் இவற்றையெல்லாம் பெற்று காணப்படுகிறது. இதற்கெல்லாம் காரணம் நாமவினை தான். तथा श्वासोच्छ्वास और स्वर उत्पन्न होते हैं. அது மட்டுமல்ல, சுவாசம் சுவாசிக்கிறோம், சுவாசம் உச்சுவாசம், உள் மூச்சு வெளி மூச்சு எல்லாமே ஸ்வர உற்பத்தி ஹோத்தே. அதே நேரத்துல ஒலி நம்முடைய கழுத்திலிருந்து இனிமையான ஸ்வரம் ஏற்படுகிறது. அது இனிமையா இனிமையில்லையா இதையெல்லாம் நிர்ணயிப்பதும் இந்த நாம கர்மம் தான். சுஸ்வரம் துஸ்வரம் என்றெல்லாம் அதுக்கு பிரிவுகள்லாம் நிறைய இருக்கின்றன. ஆக அந்த பிரிவுகள் காரணமாக இனிமையான குரல் ஏற்படுவதோ அல்லது இனிமை இல்லாத குரல் ஏற்படுவதோ அதற்கெல்லாம் காரணமும் நாமவினை தான். வேபி புத்கல்கே பிண்டகம். ஆக அந்த சுவாசம் அதோடு ஸ்வரம் இவை எல்லாமும் புத்கலத்தினுடைய அணுக்களால் உருவாக்கப்பட்டவைதான். அவர் ஷரீரசே ஏக் பந்தான் ரூபகே, உடலோடு ஒன்றி காணப்படுகிறது. ஆகினால இவையெல்லாம் புத்கலம் தான். கருப்பா இருந்தாலும் அழகில்லாம இருந்தாலும் ஸ்வரம் நல்லா இல்லைன்னா இருந்தாலும் எது எப்படி இருந்தாலும் அது ஆன்மாவுக்கு சம்பந்தமான உடையது அல்ல. ஆன்மாவுக்கும் அதுக்கும் தொடர்பு கிடையாது. இதெல்லாம் நாம கர்ம வினையால் ஏற்படக்கூடியவை. இன்மே பி ஆத்மாக்கே பிரதேஷ் வியாப்தகம். ஆனா இப்படிப்பட்ட வினையால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த சுவாசம் உச்சுவாசம் அல்லது இந்த ஸ்வரம் முதலான புத்கல வடிவங்கள் இருக்கின்றனவே, இந்த புத்கல வடிவங்களில் ஆன்ம பிரதேசம் வியாபித்திருக்கிறது. வஹா சுவாசோச்சுவாசத்தோ பவனகே. எங்க சுவாசம் உச்சுவாசம் இது காற்று. जैसे आहार का ग्रहण करे और निहार को निकाले तभी जीना होता है, उसी प्रकार बाह्य पवन को ग्रहण करे और अभ्यंतर पवन को निकाले तभी जीवितव्य रहता है. எப்படி நாம் ஆகாரத்தை உட்கொள்கின்றோம், உணவை உட்கொள்கின்றோம், உட்கொண்ட உணவை அந்த அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்று சொல்றோமே அதெல்லாம் உடலால் கிரகிக்கப்பட்ட பிறகு மீதி இருக்கக்கூடிய சக்கை அதை வெளிப்படுத்தி விடுகிறோம், மலஜலங்களாக வெளியாகி விடுகிறது. ஆக உண்ட உணவு உடலுக்கு தேவை போக மீதி வெளியேற்றி விட்டால்தான் நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். உண்ட உணவு உடலிலேயே தங்கி விடுகிறது என்றால் நம்மால் ஆரோக்கியமாக இருக்க முடியாது. ஆக உணவு உட்கொள்வதும் வெளியேற்றுவதும் தொடர்ந்து நடைபெற வேண்டும். அதே போலதான் வெளியில் இருக்கக்கூடிய காற்றை இந்த உயிர் உட்கொண்டு சுவாசித்து உட்சுவாசத்தின் மூலமாக உள்ள இருக்கக்கூடிய தூய்மையற்ற காற்றை வெளியே தள்ளுகிறது. இப்படி உணவு எப்படியோ அது போலதான் இந்த சுவாசமும் என்று சொல்றார். ஆக சுவாசம் வெளிக்காற்றை உள்ளிழுப்பதும் உள்ளே இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கரியமில வாயு என்றார்களே அப்படிப்பட்ட அந்த அழுக்கான அல்லது தூய்மையற்ற காற்றை வெளிப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட செயல்களை இது தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. इसलिए சுவாசோச்சுவாச ஜீவிதவியக்க காரணம். ஆகையினால உணவு எப்படி வாழ்க்கைக்கு காரணமாக அமைகிறது அதுபோல சுவாசோச்சுவாசமும் உயிர் வாழ துணை நிற்கிறது, காரணமாக அமைகிறது. इस शरीर में जिस प्रकार हाड़ मांस आदि हैं उसी प्रकार पवन जानना. இந்த உடல்ல எப்படி எலும்பு மாமிசம் ரத்தம் இதெல்லாம் இருக்குதோ அது போல காற்றும் உள்ள இருக்கிறது. ஆக அதுவும் உடலினுடைய ஒரு பகுதி என்று அறியவும். तथा जैसे हस्तादिक से कार्य करते हैं वैसे ही पवन से कार्य करते हैं. எப்படி கையால நாம் வேலை செய்கிறோமோ அது போல காற்றாலும் வேலை செய்கிறோம். உடலுக்குள் தேவையான அளவுக்கு காற்று இல்லை என்றாலும் உடல் செயல்படாது. அதே நேரத்தில் தேவைக்கு அதிகமாக இருந்தாலோ அல்லது தேவைக்கு குறைவாக இருந்தாலும் நம்முடைய ஆரோக்கியம் கெட்டு போய்விடும். ஆக தேவையான அளவுக்கு காற்றும் இருக்க வேண்டும். வாத்த பித்த கஃபம் என்று சொல்லுவார்கள். இந்த வாத்தம் என்பதுதான் காற்று. இந்த வாத்தம் பித்தம் கஃபம் இந்த மூன்றும் தேவையான அளவுக்கு உடலில் இருக்க வேண்டும். தேவையான அளவுக்கு இருந்தால் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது. இந்த மூன்றும் தன்னுடைய அளவை மிஞ்சும் போதோ அளவுக்கு அதிகமாக ஆகிவிட்டாலோ அல்லது அளவை விட குறைந்திருந்தாலோ அப்பொழுது பல்வேறு விதமான பிணிகள் நோய்கள் ஏற்படுகின்றன. ஆகையினால வாத்தம் பித்தம் கஃபம் என்று சொன்னதால் வாத்தம் என்பது காற்று, அதுவும் ஆரோக்கியத்திற்கு மிக மிக தேவை. எப்படி கையால நாம வேலை செய்யறோம் காலால நடக்கும் அது போல இந்த காற்றும் உடலிலே உட்புகுந்து இருந்து கொண்டு வேலை செய்கிறதுன்னு சொல்றார். மோமே ஜோ கிராஸ் ரக்கா உசே பவன் சே நிகழ்த்தே. வாயில வைக்கப்பட்ட உணவு அது எப்படி வயிற்றை சென்றடைகிறதுனாக்கா காற்றின் மூலமாக.
காற்று நாம ஓரளவுக்கு தான் முழுங்குறோம், அதுக்கப்புறம் காற்று அதோடு சேர்ந்து உள்ளே செல்கிறது. ஆக உணவை உள்ளே தள்ளுவது காற்று என்று சொல்கிறார். ஆக இப்படி மலாதிக் பவன்சேகி பாகர் நிகால்தே, அதே போல மலம் வெளியேறுவதற்கும் காற்று துணையாக இருக்கிறது. காற்று அதை தள்ளுது, அது போல தள்ளப்பட்டு அது வெளியேறுகிறது. வேசகி அந்நியச்சாரணம், இது போல இன்னும் கூட நுரையீரல்ல கூட காற்று செயல்பட்டு நுரையீரல, அதே போல ரத்தத்திலையும் காற்று செயல்பட்டு ரத்தத்தை தூய்மையாக்குறது. இதெல்லாம் நாம சயின்ஸ்ல படிக்கிறோம், அதையெல்லாம் இங்க அவர் சொல்றார். ஆக இதெல்லாம் காற்றின் மூலமாகவே இப்படிப்பட்ட செயல்கள் உடலுக்குள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்றார். तथा नाड़ी वायु रोग वायु गोला इत्यादि को पवन रूप शरीर के अंग जानना, அதே போல நாடி துடிப்பு ஏற்படுறது அதுக்கும் காரணம் வாயு ரோகம், வாயுவால் ஏற்படக்கூடிய நம்ம கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சொல்றோமே, அப்படிப்பட்ட கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அப்புறம் உருட்டின்னு இருக்கிறது காத்து ஒரு இடத்துல, அது போல இப்படிப்பட்ட நோய்கள் இவையெல்லாம் காற்றால், காற்றால், காற்று, அதுதான் இங்க நாம புரிந்து கொள்ளணும். கேஸ்ன்னு நாம சொல்றோம், அது உண்மையிலே காற்று, வாயு. ஆக இதெல்லாம் இப்படிப்பட்ட நோய்கள், கேஸ் சம்பந்தமான கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் வருதுன்னா அது காற்றினுடைய காரணத்தினால், அந்த காற்று சரியாக செயல்படாத காரணத்தினால், அல்லது அதனுடைய அளவு குறைந்தோ அதிகரித்தோ காணப்படுவதால் இப்படிப்பட்ட நோய்கள் ஏற்படுகிறது. அதற்கும் காரணம் இந்த காற்று என்று சொல்றாரு. ஆக இதே மாதிரிதான் காற்று, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாத்தம், பித்தம், கஃபம் மூன்றினுடைய அளவும் சமச்சீராக இருந்தால், எந்த அளவு இருக்க வேண்டுமோ அந்த அளவு இருந்தால் நோயே கிடையாது. அது அதனுடைய அளவை அதிகரித்தோ குறைத்தோ நாம் உட்கொள்கின்ற உணவு அல்லது மற்ற பழக்கத்தின் காரணமாக அவை அதிகமாகவோ குறைந்தோ ஏற்படும் பொழுதுதான் பல்வேறு விதமான நோய்கள், எல்லா நோய்களுக்கும் இதுதான் மூல காரணம். இந்த சித்த வைத்தியம், மற்ற வைத்தியங்கள்லாம் இருக்க, நம்முடைய நாட்டு மருத்துவம், அதெல்லாம் இந்த மூன்றினுடைய அளவை பொறுத்து தான் அதற்கேற்ப மருத்துவத்தை அவர்கள் செய்கிறார்கள். ஆக காற்று இப்படிப்பட்ட செயல்களையும் செய்கிறது என்பதை இவர் சொல்றார். நாம் எவ்வளவு படிச்சிருப்போம்னா இதெல்லாம் செய்து காற்று என்பதை இவர் 250-300 ஆண்டுகளுக்கு முன்பாக உணர்ந்து சொல்லியிருக்கிறார். ஸ்வரஹே சப்தஹே, அதுக்கப்புறம் ஸ்வரம் என்று சொல்கிறோமே, அது சப்தம், சொல், நாம வாயால உச்சரிக்கிறோம், ஒலி வருது, அந்த ஒலி வடிவ சப்தம். सो जैसे वीणा की तांत को हिलाने पर भाषा रूप होने योग्य जो पुद्गल स्कंद हैं वे साक्षर या अनक्षर शब्द रूप परिणमित होते हैं, उसी प्रकार तालु, होंठ इत्यादि अंगों को हिलाने पर भाषा पर्याप्ति में ग्रहण किए गए जो पुद्गल स्कंद हैं वे साक्षर या अनक्षर शब्द रूप परिणमित होते हैं. இந்த ஒலி வாயிலிருந்து நமக்கு பல்வேறு விதமான சொற்கள் நாம் உச்சரிக்கிறோம், அது வெளியில வருது, அதை மற்றவங்க கேட்டு புரிந்து கொள்கிறார்கள். இந்த சொற்கள் எப்படி வெளிவருகிறது, எப்படி தோன்றுகிறதுன்னா அதை சொல்றாரு. இப்ப வீணை இருக்கிறது, இந்த வீணையை மீட்டுறாங்க, இந்த வீணையில கம்பி இருக்கிறது, அந்த கம்பிகளே எந்த இடத்துல தொட்டாக எப்படி ஒலி எழும்பும் அதை நன்றாக வீணை வாசிக்கிறவங்க தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கேற்ப அதை மீட்டும் போது, அந்த கம்பிகளை தொடும் பொழுது, அப்பொழுது அதிலிருந்து இனிமையான சொற்கள் கொண்ட ஒலியும் வரும், சொற்கள் இல்லாத ஒலியும் வரலாம். ஆக 2 விதமான ஒலிகளையும் அந்த வீணையிலிருந்து அவர்கள் மீட்டு அழகாக வாசிக்கின்றார்கள். அந்த வீணையினுடைய நரம்பிலிருந்தோ அல்லது கம்பியிலிருந்தோ எப்படி ஒலி எழும்புகிறதோ அதே போலத்தான் நம்முடைய வயிற்றில் இருக்கக்கூடிய பல்வேறு அந்த ஒலிகளை எழுப்பக்கூடிய அந்த கருவிகள் இருக்கின்றன. கருவின்னா இந்த மாதிரி கருவி இல்லை, உடல் சார்ந்த எந்தெந்த எழுத்து எந்தெந்த இடத்தில் இருந்து உச்சரிக்கப்படுகிறது, இதையெல்லாம் கூட இந்த லாங்குவேஜ் டீச்சர் நல்லா சொல்லி தருவாங்க, நாமெல்லாம் கேட்டிருப்போம். பல்லால் உச்சரிக்கப்படுகின்ற எழுத்துக்கள், மேல்வாய்க்கட்டை, கீழ்வாய்க்கட்டை, அதுக்கப்புறம் உள்ள நம்முடைய தொண்டை பகுதியிலிருந்தும் வயிற்று பகுதியிலிருந்தும் இப்படியெல்லாம் ஒலிகள் பல்வேறு இடங்களில் இருந்து வெளிப்படுகின்றன. அதுதான் இங்க சொல்றார். அப்படி உசி பிரகார் தாலு, தாடை, ஓண்ட், உதடு, பல்லு, மேல்வாய்க்கட்டை, கீழ்வாய்க்கட்டை, அப்புறம் கழுத்து, இதெல்லாம் இப்படி இத்தியாதி அங்கோங்கோ, இப்படிப்பட்ட அங்கங்களால் எழுத்துக்கள், அதை நாம எப்படி வேணுமோ அப்படி அதை செயல்படுத்துறோம்.
அந்த பிரிவு, அந்த அங்கங்களை, அந்த உறுப்புகளை நாம் அசைத்து பல்லுல நாக்கை கொண்டாந்து மோதி அல்லது இரண்டு உதடுகளையும் ஒன்றாக வைத்தோ அல்லது பிரித்தோ, அதுபோல சொற்களை நாம் எப்படிப்பட்ட சொற்களை உச்சரிக்க வேண்டுமோ அதற்கேற்ப நாம் இவற்றை எல்லாம் பயன்படுத்தி ஏறக்குறைய தொண்டையிலிருந்து வாய்ப்பகுதி வரை மூக்கு வரை இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட பகுதிகளை இதற்காக நாம் பயன்படுத்துகிறோம். இதே வீணையினுடைய கம்பி போல அதுல இருந்து எப்படி ஒலியை எழும்புகிறதோ அது போல இந்த அவயவங்கள், இந்த உறுப்புகள் நமக்கு ஒலியை எழுப்புவதற்கு துணையாக இருக்கின்றன. ஆகையினால அதன் வாயிலாக அதை அசைத்து பாஷா பர்யாப்தி மே கிரகண் கியே கயே ஜோ புத்கல் ஸ்கந்த பாஷா பர்யாப்தி என்று சொல்லக்கூடிய பாஷா வர்க்கணை வடிவில் மாறக்கூடிய புத்கல அணுக்கள், அந்த புத்கல அணுக்களால நாம் என்ன செய்யறோம்? எழுத்து வடிவமான அல்லது எழுத்து வடிவமற்ற ஒலிகளை எழுப்புகின்றோம். நாம எழுத்து வடிவமான ஒலிகளையும் எழுப்ப முடியும், எழுத்து வடிவம் இல்லாத ஒலிகளையும் எழுப்ப முடியும். ஆக இப்படிப்பட்ட இரண்டு விதமான ஒலிகளையும் நாம் வாய், நாக்கு, மூக்கு, தொண்டை இவற்றின் துணை கொண்டு இப்படி எல்லாம் எழுப்புகிறோம். இதுவும் புத்கல அணுக்கள் தானே தவிர இதுவும் உயிர் அல்ல. உயிரோடு ஒரே இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய புத்கல ஸ்கந்த வடிவ ஒரு அமைப்பாகும். ததா இதெல்லாமும் நாம கர்ம வினையின் காரணமாக அமைகின்ற இதை இந்த இடத்துல சொல்லியிருக்கார். நாம வினை உதயத்து ஏற்படக்கூடிய நிலைகளை பற்றி சொல்லும் பொழுது இந்த ஒலிகளை பற்றியும் சொல்றார். ததா சுப அசுப கமனாதி கோத்தே, மனிதருக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒலி ஏற்படும். மற்ற விலங்கு உயிர்கள் அல்லது ஐந்தறிவு இல்லாத உயிர்களுக்கு அதுக்கேற்ப ஒலிகள் ஏற்படும். மரத்துக்கு தான் வாய் கிடையாது, அது வெறும் ஸ்பர்சனேந்திரியம் என்று சொல்லக்கூடிய தொடர்வரை மட்டும் கொண்டது. ஆனா மற்ற ஈரறிவு முதல் மற்ற எல்லா உயிர்களுக்கும் வாய் இருக்கிறது இல்லைங்களா? ஆகையினால அந்த உயிர்கள் ஏதோ ஒரு ஒலியை ஏற்படுத்தி அதன் மூலமாக அந்த உயிர்கள் இருக்கிறது என்பதை நிலைநிறுத்தி அதுக்கேற்ப அது செயல்படும். ஒலியை விட்டு அதன்படி இயங்குவது இதெல்லாம் கூட அந்த உயிர்கள் செய்து கொண்டிருக்கும். ஆக இப்படி இந்த பாஷா பர்யாப்தியால் கிரகிக்கப்பட்ட புத்கல ஸ்கந்தங்கள் காரணமாக இந்த உயிர் பல்வேறு எழுத்து வடிவம் இல்லாத சொற்களை பயன்படுத்துகிறது, வெளிப்படுத்துகிறது. ததா சுப அசுப கமனாதி ஹோத்தேக, நல்ல கமனம் அசுப கமனம், அதாவது நாம போகணும்னு நினைக்கிறோம் ஒரு இடத்துக்கு, அதே நேரத்துல உடலும் அதுக்கு ஒத்துழைக்குது, நல்ல முறையில நம்மளால போக முடியுது. வண்டி சாதனம் மற்றதை பயன்படுத்துறோம், இல்லை நடந்து போறோம். சில நேரத்துல நாம போகணும்னு நினைப்போம், ஆனால் அதற்கு உடல் ஒத்துழைக்காது, அப்படியும் ஆவதுண்டு. அதுதான் இங்க உதாரணம் சொல்றார். யஹா ஐசா ஜானனா கி ஜெய்சே தோ புருஷோங்கோ இக்தண்டி பேடி ஹே. ஒரு உதாரணம் சொல்றார். இரண்டு கைதிகள், அந்த இரண்டு கைதிகளுக்கும் ஒரே விலங்கு, அதாவது அந்த ரெண்டு கையிலையும் விலங்கு பூட்டிட்டாங்க, ரெண்டும் இவருக்கு ஒரு கையில ஒரு கையில பூட்டியாச்சு. ஒரே ஒரு இடையில இணைக்கிறது ஒரே ஒரு கம்பி தான். ஆக ஒரே ஒரு கம்பியால் இணைக்கப்பட்ட இருவருக்கு விலங்கு பூட்டிட்டாங்க. அப்படி பூட்டி இருக்கும் பொழுது ஒருத்தர் விட்டுட்டு இன்னொருத்தர் போக முடியாது. தனித்தனி விலங்கா இருந்தா போயிடலாம், விலங்கு ஒன்று ஆனா கைதிகள் இருவர். அப்படி ஓர் விலங்கால் பூட்டப்பட்ட இரண்டு கைதிகள், वहां एक पुरुष गमनाधिक करना चाहे और दूसरा भी गमनाधिक करें तो गमनाधिक हो सकते हैं. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அந்த கைதிகள் இருவரும் ஒன்றா நாம போலாம் அப்படின்னு நினைச்சு ரெண்டு பேரும் செயல்பட்டாங்கனாக்க அவர்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும். ஆனா तथा दोनों में एक बलवान हो तो दूसरे को भी घसीट ले जाए. இந்த இருவர்ல ஒருத்தர் ரொம்ப நல்ல பலசாலியா இருக்கிறார், வலுவானவரா ஸ்ட்ராங்கா, இன்னொருத்தர் ரொம்ப வலு இழந்து ரொம்ப சப்பையா இருக்கார் அப்படின்னாக்கா அந்த வலுவானவர் இவரையும் இழுத்து கொண்டு இடம் பெயர்ந்து செல்ல முடியும். வரலன்னாலும் சரி, நான் உன்னை இழுத்துன்னு போறேன் பார், தூக்கின்னு போறேன் பார் அப்படி என்று இழுத்து கொண்டு தூக்கி கொண்டு அவரை போக முடியும். उसी प्रकार आत्मा के और शरीर आदि रूप पुद्गल के एक क्षेत्र अवगाह रूप बंधन है, वहां आत्मा हलन चलन आदि करना चाहे
और पुद्गल उस शक्ति से रहित हुआ चलन हलन चलन न करे, अथवा पुद्गल में तो शक्ति पाई जाती है परंतु आत्मा की इच्छा ना हो तो हलन चलन आदि नहीं हो सकते. இதே போல்தான் இப்போ ஆன்மாவையும் உடலையும் சொல்றார். எப்படி ஒரே விலங்கில் போட்டப்பட்ட 2 கைதிகளுக்கும் ஒரே மாதிரி சிந்தனை இருந்து ஒரே மாதிரி நாம இங்கிருந்து தப்பிக்கணும் ஓடிடணும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே யோசிச்சு செயல்பட்டு இடம் பெயர்ந்து செல்கிறாங்கன்னா அது முடியும். அல்லது 2 பேர்ல ஒருவர் ரொம்ப வலிமை மிக்கவராக இருந்தாக அவர் இன்னொருத்தர் இழுத்துக்கிண்டு வெளியில போகலாம், இடம் பெயர்ந்து செல்லலாம். அது போலதான் இங்க உடலும் உயிரும் ஒரே விலங்கால் போட்டப்பட்டிருக்கின்றன. விலங்கு ஒண்ணு, ஆனா பொருள் 2. உயிர் பொருள், புத்கல பொருள், 2க்கும் ஒரே விலங்கு தான். அப்படி ஒரே விலங்கால் போட்டப்பட்ட 2 பொருட்கள் உயிரும் உடலும். இதுல என்ன ஆகுது, உயிர் நினைக்குது நாம போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது உடல் என்னால முடியாது அப்படின்னு உடல் ஒத்துழைக்கலன்னா போக முடியாம போயிடுது. அல்லது உடல் சொல்லுது நான் போலாம், வெளியில போலாம் அப்படின்னு, ஆனா உயிர் எனக்கு இப்ப எண்ணம் இல்லை, வெளியில போகணுன்ற எண்ணம் இல்லைன்னா அப்பவும் முடியாம போயிடுது. அதுதான் இங்க சொல்றாரு. परंतु आत्मा की इच्छा ना हो तो हलन चलन आदि नहीं हो सकते तथा इनमें पुद्गल बलवान होकर हलन चलन करे तो उसके साथ बिना इच्छा के भी आत्मा हलन चलन करता है. இதுல என்ன ஒண்ணு, புத்கல பொருளை தான் உடல், நீ விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நானே ஆடிக்கிட்டு தான் இருப்பேன் அல்லது நான் சென்று கொண்டுதான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா, இங்க செல்லுதல் என்றால் நடத்தல்னு ஒண்ணு இருந்தாலும் இன்னொரு பொருளும் இருக்கு. இப்ப நம்ம கண்ட்ரோல்ல இல்லாம உடலினுடைய ஒரு பகுதி ஆடுது அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. உயிர் நினைக்குது காலை ஆட்டக்கூடாது, தலையை ஆட்டக்கூடாது, கை ஆட்டக்கூடாதுன்னு நினைக்குது, இருந்தாலும் அது கண்ட்ரோல்ல இல்லை. இப்ப வலிப்பு நோயெல்லாம் வந்துடுது இல்லைங்களா, வலிப்பு நோய் வந்தவங்களுக்கு கை காலு கண்ட்ரோல்ல இருக்கிறது இல்லை, அதை பாட்டுக்கு இழுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா ஆன்மா நினைக்குது நமக்கு அந்த மாதிரி ஆகக்கூடாது, கை கால் ஆடக்கூடாது அப்படின்னு நினைச்சு பிடிச்சி கையை காலை பிடிச்சி அழுத்தினா கூட, ஆனால் உடல் ஆன்மாவுடைய சொல்லை கேட்காமல் அதனுடைய எண்ணத்துக்கு ஏற்ப செயல்படாமல் அதுவும் பாட்டுக்கு ஆடிக்கிட்டே தான் இருக்கும். ஆக இப்படி எல்லாமும் நிகழ்வது உண்டு. இதுக்கெல்லாமும் இந்த நாமவினை காரணமாக அமைகிறதுன்னு சொல்றார். इस प्रकार हलन चलनादि क्रिया होती है तथा इसके अपयश आदि बाह्य निमित्त बनते हैं. அதனால இப்படிப்பட்ட செயல்கள் உயிரே என்னாலும் உயிருக்கு ஏற்ப இந்த உடல் கட்டுப்பட்டு செயல்படுவது இல்லாத சூழ்நிலையும் ஏற்படுகிறது. சில நேரத்துல 2க்கும் ஒரே மாதிரியான எண்ணம் இருப்பதால் 2ம் ஒன்றாக சேர்ந்து இடம் பெயர்கின்றன. இப்படி எல்லாம் ஆவதற்கு இந்த வினை காரணம் என்று சொல்றாரு. ஆக இதன் காரணமாக இந்த உடலுக்கும் உயிருக்கும் ஏற்படக்கூடிய எத்தனையோ நிலைகள் ஏற்படுகின்றன. அதே நேரத்தில் தேவையில்லாத வேண்டப்படாத செயல்கள் உடல் மூலமாக செயல்பட்டு வெளிப்படும் போது சில நேரங்களில் நமக்கு நிந்தனையும் ஏற்படும். உலகத்துல நமக்கு புகழ் கிடைக்காமல் போகலாம். இப்படி எல்லாமும் புகழ் கிடைப்பது, புகழ் கிடைக்காமல் போவது, இதெல்லாம் கூட நாம வினையினுடைய காரணமாக என்று அறியணும். इस प्रकार ये कार्य उत्पन्न होते हैं उनसे मोह के अनुसार आत्मा सुखी दुखी भी होता है. இப்படி எவ்வளவோ செயல்கள் இந்த உடலிலும் ஏற்படுகின்றன, ஆன்மாவிலும் எத்தனையோ உணர்வுகள் ஏற்படுகின்றன. இந்த உணர்வுகளும் இந்த உடலினுடைய செயல்களும் ஒன்றுபடாத போது ஆன்மா துன்பப்படுகிறது. ஒன்றுபட்டு நிகழும் பொழுது ஆன்மா உணர்வுக்கு ஏற்ப நிகழும் போது ஆன்மா நான் இன்பமடைந்ததாக கருதுகிறது. இப்படி உடல் வாயிலாகவும் நாமவினை உதயத்தின் காரணமாக இன்ப துன்பங்களை அடைந்து கொண்டிருக்கிறது இந்த ஆன்மான்னு சொல்றாரு. ऐसे नाम कर्म के उदय से स्वयमेव नाना प्रकार रचना होती है. இப்படி நாமவினையின் காரணமாக உதயத்தின் காரணமாக பல்வேறு விதமான சார்ந்த இப்படிப்பட்ட அமைப்புகள் உருவாகின்றன, தோற்றங்கள் உருவாகின்றன. அந்நிய கோயி கர்ணேவாலா நகி, இந்த தோற்றத்தை வேற யாரும் தோற்றுவிப்பது கிடையாது. இந்த நாமவினையின் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட உடல் அமைப்புகள், தோற்றம், ஒலி, எல்லாமே ஏற்படுவது. வலுவான வலுவற்ற உடல் இதெல்லாம் ஏற்படுவது நாமவினையின் காரணமாக தான் என்று சொல்றார். வஜ்ரோஷம் நாராட்ச சம்ஹனனம் அது போன்ற உடல் அமைப்பு, சமச்சதுர சம்ஸ்தானம் அது போன்ற உடல் அமைப்பு, அப்புறம் புண்டக சம்ஸ்தானம், கீழே இப்படி எவ்வளவு பிரிவுகள்
ஒவ்வொன்றுக்கும் இருக்கின்றன. அப்படிப்பட்ட சம்ஸ்தானங்கள், சம்ஹனனங்கள் இவையெல்லாம் ஏற்படுவதற்கும் காரணம் அந்த நாம வினையின் உதயம்தான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நாம வினையின் உதயத்தாலே இப்படிப்பட்ட உருவங்கள், அமைப்புகள், உடல் இவையெல்லாம் அமைந்து காணப்படுகின்றன என்பதை இங்கு அவர் சொல்றார். ஆகையினால இந்த நாம வினை உடலை சார்ந்ததை தவிர அது உயிரை எந்த தொந்தரவும் பண்றது கிடையாது. ஆகையினால இருந்தாலும் உடல் இதனால் நான் இன்பத்தை அடைகிறேன் என்று எண்ணிக்கொண்டு இன்பத் துன்பத்திற்கு உடலை காரணமாக வைத்து இன்பத் துன்பங்களை அடைந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் வேறு யாரும் இப்படிப்பட்ட செயலை செய்வது கிடையாது. உடலுடைய அமைப்புக்கு காரணம், உடல் சார்ந்த அமைப்புகளுக்கு காரணம் நாம வினை என்பதை அறிய வேண்டும். நாம ஏன் இதை திரும்ப சொல்றோம் அப்படின்னாக்கா, நான் இப்படி பிறந்துட்டேன், நான் கருப்பா பிறந்ததுக்கு பெற்றோர் தான் காரணம், இல்ல நான் என் முகம் இப்படி ஆனதுக்கு அது அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம் என்றெல்லாம், இப்ப நான் இந்த மாதிரி எனக்கு குரலே நல்ல குரலா இல்லை, இதுக்கெல்லாம் காரணம் நான் பிறக்கும் போது இதை சாப்பிடல, அதை சாப்பிடல, இதெல்லாம் கொடுத்துருந்தா சாப்பிட்டுருந்தா நான் நல்லா குரல் வளமா இருந்திருக்கும் எனக்கு, இப்படியெல்லாம் நாம் எண்ணுகின்றோமே, அதெல்லாம் உண்மையில் அதனால் அமைவது கிடையாது. நாம வினையின் காரணமாகத்தான் நம்முடைய தோற்றம், நம்முடைய நிறம், நம்முடைய குரல் வளம், நம்முடைய வலிமை எல்லாம் அந்த நாம வினையின் காரணமாக, உடல் சார்ந்த இந்த செயல்கள் எல்லாம் நாம வினையின் காரணமாக என்பதை அறிந்தால் நமக்கு மற்றவர்கள் மேல அப்படிப்பட்ட ஒரு வெறுப்போ அல்லது ஈர்ப்போ ஏற்படாமல் இருக்கும். ததா தீர்த்தங்கராதி பிரகிருதி வஹா ஹை ஹி நஹி. அதே நேரத்துல இந்த தீர்த்தங்கர பிரகிருதி என்று சொல்றோமே, அந்த தீர்த்தங்கர பிரகிருதி உதயம் சம்சார நிலையில் இருக்கக்கூடிய, பிறவி நிலையில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு தோன்றவே தோன்றாது. எந்த உயிர் முக்தி பாதையில் வந்து விட்டதோ, முக்தியை நோக்கி பயணிக்கிறதோ, அந்த உயிருக்கு தான் தீர்த்தங்கர நாம வினை உதயத்துக்கு வரும். பிறவியில் உழல்கின்ற உயிர்களுக்கு தீர்த்தங்கர நாம வினை உதயத்துக்கு வராது. ஆகையினால் அதை பற்றி இங்க பேசல, அதை விட்டுட்டார். மற்ற சுபநாம வினை, அசுபநாம வினை, அதை பற்றி எல்லாம் பேசினவர். தீர்த்தங்கர நாம வினையை பற்றி பேசாம விட்டதற்கு காரணம், அந்த வினை உதயம் பிறவி உயிருக்கு கிடையாது. முக்தி அடையக்கூடிய தகுதி பெற்ற, முக்தி மார்க்கத்தில் பயணிக்கக்கூடிய, முக்தி மார்க்கத்தில் ஏற்கனவே பயணித்துக் கொண்டிருக்கின்ற உயிருக்கு தான், சம்யக் திருஷ்டி உயிருக்கு தான் தீர்த்தங்கர நாம வினை ஏற்படும், மித்யா திருஷ்டி உயிர்களுக்கு வராது. ஆகையினால அதை இங்க இல்லவே இல்லை என்று கூறி அந்த நாம வினையை பற்றி பேசுவது இங்க நிறுத்திட்டார். ஆக இப்படி ஞானாவரணியும், தர்சனாவரணியும், வேதனியும், மோகனியும், ஆயுள், நாமம் எல்லாத்தையும் சொல்லி முடித்த பிறகு, அந்தராயம் இவையெல்லாம் சொல்லி முடிந்த பிறகு கோத்திர கர்மத்தை பற்றி இப்ப சொல்றாரு. கோத்திர கர்ம உதயத்தால் ஏற்படக்கூடிய நிலைகள் என்ன? கோத்திர கர்ம से उच्च नीच कुल में उत्पन्न होना होता है. கோத்திர வினை காரணமாக உயர்ந்த குலத்திலோ அல்லது தாழ்ந்த குலத்திலோ பிறக்குகின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. வஹா அப்னி அதிகத்தா ஹீனத்தா பிராப்த ஹோத்தி ஹை. அங்கு நாம நல்ல எல்லா வசதி வாயோடு கூடிய உயர்ந்த நல்ல பிரசித்தமான குடும்பத்துல நாம பிறக்கிறோம், வசதியான குடும்பத்துல பிறக்கிறோம் அப்படின்னாக்கா நமக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். எல்லோரும் நம்ம ரொம்ப நல்ல நோக்கத்தோடு, பெரியவங்க அப்படின்ற எண்ணத்தோடு பார்ப்பார்கள், மரியாதையோடு வாழ்வதற்கு காரணமாக அமையும். அதே நேரத்துல நமக்கு நீச்ச கோத்திரம் உதயத்தில் இருந்தாக நமக்கு அப்படிப்பட்ட ஒரு தாழ்ந்த குலம், எல்லோராலும் பழிக்கப்படுகின்ற அப்படி ஒரு நிலைக்கு உள்ள ஒரு குடும்பத்துல பிறந்து அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம். ஆக இப்படி மோகனிய வினை உதயத்தாலதான் நமக்கு ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல பிறக்கிறதோ அல்லது இழிந்த நிலையில் பிறக்கிறதோ இதற்கு காரணம் அந்த வினை என்று சொல்றார். மோகே உதயசே ஆத்மா சுக்ரி துக்கி பி ஒத்தாக. அப்படி இருக்கும்போது இந்த மோக வினையின் காரணமாக, இதுக்கும் இன்ப துன்பத்திற்கு காரணம் எல்லா வினை, எந்த வினை உதயத்தில் இருந்தாலும் ஆன்மா துயருவதற்கு, ஆன்மா இன்பத்தையோ துன்பத்தையோ அடைவதற்கு மூல காரணம் மோகனிய வினைதான். ஆகையினால மோகக்கே உதயசே, மோக வினை உதயத்தால இந்த குலத்துல நான் இப்படி வந்து பிறந்துட்டேன், இந்த மாதிரி ஏழ்மையான இடத்துல வந்து பிறந்துட்டேன், இந்த மாதிரி வசதி வாய்ப்பு இல்லாத இடத்துல பிறந்துட்டேன், இல்லது என்னுடைய பெற்றோர்கள் இப்படி குடிப்பழக்கத்துல இருக்கிறவங்க இப்படிப்பட்டவங்களுக்கு வந்து பிறந்துட்டேன், இப்படி எல்லாம் என்று எண்ணி துன்பப்படுவது மோகவினை உதயத்தின் காரணமாக. ஆனா அதே இடத்துல இருக்கிறவங்க மோகவினை உதயம் இல்லைன்னாக்கா
அந்த அளவுக்கு துன்பப்படாமையும் இருக்கலாம். அததான் இங்க சொல்றாரு. இஸ் பிரகார் அகாதி கர்மோக்கே நிமித்தசே அவஸ்தா ஹோத்தி ஹே. இப்படி முதல்ல காதி வினையை சொல்லி முடிச்ச. இப்ப அகாதி வினை காரணமாக ஏற்படக்கூடிய ஆன்மாவுடைய நிலைகள் என்ன என்பதையெல்லாம் இப்ப சொன்னார். இஸ் பிரகார் तनादि संसार में घाती अघाती कर्मों के उदय के अनुसार आत्मा की अवस्था होती है. இப்படி இந்த பிறவியில் காத்தி அகாத்தி வினைகள் உதயத்தின் காரணமாக ஆன்மாவுக்கு இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் தோன்றுகின்றன. सो हे भव्य अपने अंतरंग में विचार कर देख कि ऐसे ही है कि नहीं. இந்த வாக்கியம் நாம மனதுல இருத்தி கொள்ள வேண்டியது. எப்பொழுதும் இதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன சொல்ற? ஹே பவ்ய, பவ்ய ஜீவன் தான் சொல்றாரு. அறத்தை யார் கேட்கிறார்களோ, எப்படி கேட்கணும்? ரொம்ப அன்போடு அறத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு, பிரீத்தியோடு, உணர்வோடு யார் அறத்தை கேட்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பவ்யர்கள் தான். ஆகையினால இங்க ஹே பவ்யம், பவ்ய ஜீவன்களே, அப்னே அந்தரங்கமே விசார்கர் தேக். இப்ப நான் இவ்வளவு நாளா சொன்னேன் இல்ல, 2 அதிகாரத்துல என்னென்ன சொன்னோம் அதையெல்லாம் உனது மனதிலே இருத்தி நீ அதை பற்றி சிந்திப்பாயாக. சிந்தித்து பார். நான் கூறியதை அப்படியே நீ ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நீ சிந்தித்து பார். நான் கூறியது எப்படி இருக்கிறதோ அப்படியே உன்னுடைய அனுபவத்தில், உன்னுடைய வாழ்க்கையில், டெய்லி ரொட்டீன்ல என்னென்ன நீ ஃபேஸ் பண்றியோ, அது எப்படி நீ ஃபேஸ் பண்றியோ, அதை எப்படி நீ உணர்கிறாயோ, எப்படி அனுபவிக்கிறாயோ, அதற்கேற்ப நான் கூறியது இருந்தால் அதை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்றார். அப்படிதான் இருக்குதா இல்லையான்றத நீயே தீர்மானித்துக்கொள். விசார் கர்னே பர் ஐசா ஹி பிரதிபாசித்த ஹோத்தா ஹே. நீ சிந்தித்து சுயமா யாரும் இவங்க சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்க ஆகையினால நாம அதை அப்படிதான் ஏத்துக்கணும், ஆகமம் சொல்லுது ஆகையினால அப்படிதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலையில் சிந்திக்காதே. நடுநிலையோடு சிந்திக்க சொல்றார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு சொல்றது பாரு. எதை யார் சொன்னாலும் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க ஆகினால் அது சரியாதான் இருக்கும் என்ற முடிவுக்கு செல்லாமல் சொல்லப்பட்ட கருத்து சரியானதா இல்லையா, இவர்கள் எந்தெந்த உதாரணத்தையும் எடுத்துக்காட்டு எல்லாம் எடுத்து சொல்லி இந்த உயிர் துன்பத்திற்கு காரணம் வினைதான், வினை கட்டுதான் என்பதையெல்லாம் உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆக வினை கட்டு தவிர வேறொரு புறக்காரணம் இல்லை என்பதற்கான பல்வேறு சான்றுகளை சொன்னார். வினை எப்படி கட்டுகிறது என்பதையெல்லாம் சொன்னார். இவையெல்லாம் உண்மையில் தானா என்பதை நீ உன் ஆழ்மனதில் சிந்தித்து முடிவீடு. அப்படி சிந்திப்பாயானால் இவர் சொன்ன அத்தனை உதாரணங்களையும் நாம் மனதில் கொண்டு அதற்கேற்ப சிந்திப்போம் என்றால் கண்டிப்பாக அவர் என்ன கூறினாரோ அது உண்மை என்று நமக்கு தெளிய வரும், புலப்படும். நாம் அதை உறுதியாக இது இப்படித்தான், இதற்கு வேறொரு காரணம் அதில் இல்லை என்பதை முடிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும். यदि ऐसा है तो यह मान कि मेरे अनादि संसार रोग पाया जाता है, उसके नाश का मुझे उपाय करना है. உனக்கு நான் கூறியது போலவே அதுதான் உண்மை. துன்பத்திற்கு காரணம் அனாதி காலமாக இந்த ஆன்மாவோடு ஒன்று இருக்கக்கூடிய வினைக்கட்டுதான் என்பதில் உனக்கு நம்பிக்கை வந்துவிட்டால் அப்ப நீ உன் மனதை அது போலவே செயல்படுத்து. என்ன நினைக்க சொல்றார், என்ன சிந்திக்க சொல்றார்? அனாதி காலமாகவே எனக்கு பிறவி சுழற்சி என்று சொல்லக்கூடிய நோய் ஏற்பட்டிருக்கிறது, பிணி ஏற்பட்டிருக்கிறது. அனாதி காலமாக நான் பிறவியிலே உழன்று கொண்டிருக்கின்றேன். அந்த பிறவி சுழற்சி என்பதுதான் எனக்கு ஒரே ஒரு நோய், வேற எந்த நோயும் கிடையாது. மற்ற நோயெல்லாம் குணப்படுத்திடலாம். ஆனா பிறவி சுழற்சி என்று சொல்லக்கூடிய அந்த நோயை குணப்படுத்த வேண்டும் என்றால் அதுக்கு எங்க போகணும்? யாருகிட்ட போனாலும் அதுக்கு மருந்து கிடையாது. ஒரே ஒரு இடம்தான் அதுக்கு மருந்து வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த இடம்தான் வீத்தராகத்தன்மையுடைய வாலறிவு கொண்ட அரகந்தர் முதலான ஐம்பெரும் பரமேஷ்டிகள். அவர்கள்கிட்ட தான் இதுக்கு மருந்து இருக்கிறதே தவிர, அல்லது நம்முடைய ஆன்மாவிடத்திலேயே அதற்கு மருந்து இருக்கிறதே தவிர வேறு எங்கும் இந்த பிறவி பிணி என்று சொல்லக்கூடிய நோயை தீர்ப்பதற்கு மருத்துவம் வேற எங்கேயும் கிடையாது, மருந்து வேற எங்கேயும் கிடையாது. வேற எங்கன்னா போய் சிக்கல்ல மாட்டிக்கொண்டால்
அங்கிருந்து மீள முடியாம போயிடும். ஆகையினாலதான் சொல்றாரு, இப்படிப்பட்ட தொன்று தொட்டு இருக்கக்கூடிய அனாதி பிறவி சுழற்சி என்னும் நோய் இருக்கிறதே, அந்த நோயை நான் அழிப்பதற்கு, அந்த நோயை விலக்குவதற்கு கண்டிப்பாக இப்பொழுது வழி செய்தே ஆக வேண்டும். இப்ப வழி நான் செய்யலன்னா இதன் பிறகு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்பது சந்தேகம். ஆகையினால திரும்ப திரும்ப சொல்றார், நீ இது பிறவி சுழற்சி என்பதுதான் இந்த உயிருக்கு மிகப்பெரிய துன்பத்தை விளைவிக்கக்கூடிய நோயாகும். இந்த நோயை அழிப்பதற்கு, ஒழிப்பதற்கு, அதை சரி செய்வதற்கு என்ன வழி செய்ய வேண்டுமோ அந்த வழியை சான்றோர்கள் கூறிய, அறவோர்கள் கூறிய வழிமுறைப்படி சென்று அந்த நோயை தடுத்து பிறவா நிலைக்கு முன்னேறுவதற்காக நாம் முயற்சி செய்வோமே என்றால் சொல்றார், இஸ் விசார் சே தேரா கல்யாண் ஹோகா. அப்படி நீ சிந்திக்க துவங்கி விட்டாய் என்றால் அந்த சிந்தனையின் வாயிலாக உனக்கு கண்டிப்பாக நன்மை ஏற்படும், நன்மை விளையும். எனவே முக்தி பாதையில் முன்னேறி செல்வதற்கு பிறவி பிணி என்று சொல்லக்கூடிய மாபெரும் துன்பத்திற்கு காரணமான இந்த வினைக்கட்டு முதலானவற்றை ஒழிப்பதற்கும் பிறவா பேரின்பு நிலையை அடைவதற்கும் காரணமாக இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஆன்மீக கருத்துக்களை, தத்துவ கருத்துக்களை, 4 அநியோகங்களை, பகவானால் உரைக்கப்பட்ட அறக்கருத்துக்களை மீண்டும் மீண்டும் சிந்தித்து நற்காட்சி, நல்ஞானம், நல்லறிவை, நல்லொழுக்கத்தை பெற்று முக்தி மார்க்கத்தில் பயணிப்பதற்கு இப்பொழுது முயற்சி மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்படிப்பட்ட வாய்ப்பு மீண்டும் நமக்கு கிட்டும் என்பது நிலை அல்ல. எனவே வாய்ப்பு கிட்டிய இந்த தருணத்தில், இந்த நேரத்தில் பயன்படுத்தி நாம் அனைவரும் பிறவி பிணியிலிருந்து விடுபட்டு பிறவா பேரன்பு நிலையை அடைவோம் என்று கூறி இந்த மோட்ச மார்க்க பிரகாசகத்தின் முதல் 2 அதிகாரங்களை நிறைவு செய்கிறேன். இதோடு இந்த வகுப்பும், இந்த மோட்ச மார்க்க பிரகாசக வகுப்பும் நிறைவு பெறுகிறது என்று கூறி அனைவருக்கும் நன்றியுடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திங்கள் மும்மாறி பெய்க, திருவரம் வளர்க செங்கோல், நன்கெனிது அரச நாள்க, நாடெல்லாம் விளைக, மற்றும் எங்குள அறத்தினோரும் இனிதூழி வாழ்க. எங்கள் புங்கவன் பயந்த நன்னூல் புகழோடு பொலிகமிக்கே.